மரபு தொடர் அகரவரிசை அந்த டாப்பிக்கில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னே இதனுடைய வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய மீதி ஒரு சில மரபு தொடர் அகரவரிசையை நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கலை வாங்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அழகு குறைதல் அப்படின்னு பொருள். கலை வாங்குதல் அப்படின்னா என்ன பொருள்? அழகு குறைதல். அடுத்து கல்லேடு விடுதல் அப்படின்னா அரைகுறையாக வேலை செய்தல். கல்லேடு விடுதல் அப்படின்னா அரைகுறையாக வேலை செய்தல். அடுத்து கறந்த மேனியாய் அப்படின்னா வேறு கலப்பின்றி சுத்தமாக. கறந்த மேனியாய் அப்படின்னா வேறு கலப்பின்றி சுத்தமாக. கற்போடுதல் அப்படின்னா காரியத்தை கெடுத்தல். கற்போடுதல் அப்படின்னானது காரியத்தை கெடுத்தல். கண்ணங்கரிய அப்படின்னா மிக கருமையான. கண்ணங்கரேன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கு என்ன பொருள்? மிக கருமையான. காக்கன் போக்கன் அப்படின்னா ஊர் பெயர் தெரியாதவன். காக்கன் போக்கன் அப்படின்னா என்னது? ஊர் பெயர் தெரியாதவன். காட்டி கொடுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா கற்றுக் கொடுத்தல். தன் பக்கத்தானே எதிரியின் வயமாக்குதல். தன் பக்கத்தாலை எதிரியின் வயமாக்குதல், காட்டி கொடுத்துதல். அடுத்து காதரை கூதரை அப்படின்னா ஒழுக்கம் கெட்டவள். காதரை கூதரை அப்படின்னா ஒழுக்கம் கெட்டவள். காது குத்துதல் அப்படின்னா வஞ்சித்தல். காது குத்துதல் அப்படின்னா என்னது? வஞ்சித்தல். காரிய பைத்தியம் அப்படின்னா பயன் கருதி பித்தன் போல் நடப்பது. பயன் கருதி பித்தன் போல் நடப்பது. ஸோ காலம் கண்டவர் அப்படின்னா வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர். காலம் கண்டவர் அப்படின்னா என்னது? வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர். காலமல்லா காலம் அப்படின்னா அகாலம். காலமல்லா காலம் அப்படின்னா என்னது? அகாலம். காலில் விழுதல் அப்படின்னா மன்னிப்பு கேட்டல். காலோடி கையோடி அப்படின்னா தொழிலச்சு தெரிபவன். காலோடி கையோடி அப்படின்னா தொழிலச்சு தெரியவன், விஐபி. காலோடி கையோடி. காறுபாறு அப்படின்னா கவனிப்பு. காறுபாறு அப்படின்னா என்னது? கவனிப்பு. கச்சாய் பறத்தல் அப்படின்னா விரைவு சுறுசுறுப்பு. சரி, காச்சாய் பறத்தல் அப்படின்னா விரைவு சுறுசுறுப்பு. சுறுசுறுப்பு இந்த ரூ வரும். காச்சாய் பறத்தல். கிடுகிடாய்த்தல் அப்படின்னா நடுநடுங்குதல். கிடுகிடாய்த்தல் அப்படின்னா நடுநடுங்குதல். கிடுகிடுத்தல் அப்படின்னா பல்லோடு பல் கொட்டுதல். பல்லோடு பல் கொட்டுதல். கிடைச்சரக்கு அப்படின்னா நாட்பட்ட சரக்கு. கிட்ட முட்டை அப்படின்னா ஏறக்குறைய. கிளப்பி விடுதல் அப்படின்னா தூண்டி விடுதல் அப்படி இல்லைன்னா நீங்குதல். கிளப்பி விடுதல் அப்படின்னா என்னது? தூண்டி விடுதல் அப்படி இல்லைன்னா என்னது? நீங்குதல். கிள்ளி காட்டுதல் அப்படின்னா குறிப்பு காட்டுதல். கிள்ளி காட்டுதல் அப்படின்னா குறிப்பு காட்டுதல். கிள்ளுக்கீரை அப்படின்னா மிகவும் எளியது. கிள்ளுக்கீரை அப்படின்னா மிகவும் எளியது. கிள்ளும் கிளியுமாய் அப்படின்னா பயனற்றதாய். கிள்ளும் கிளியுமாய் அப்படின்னா பயனற்றதாய். கிறுகிறுத்தல் அப்படின்னா மயக்கம். கிறுகிறுன்னு வருது அப்படின்னு சொல்லுவோம்ல, மயக்கமாதல் அப்படின்னா தடுமாறுதல். கீழாய் அப்படின்னா சந்து. கீழாய்னா அப்படின்னு என்னது? சந்து சந்தாய். கீழ் நோக்குதல் அப்படின்னா தாழ்ந்த நிலைக்கு போதல். கீழ் நோக்குதல்னா என்னது? தாழ்ந்த நிலைக்கு போகுதல். குடிமுழுகி போதல் அப்படின்னா முற்றும் அழிதல். குடுகுடுப்பு அப்படின்னா பரபரப்பு. குட்டிச்சுவர் அப்படின்னா பழுது பால்மனை. பழுது இல்லைன்னா என்னது? பால்மனை. குண்டக்க மண்டக்கம் அப்படின்னா சுருண்டு கிடக்கும் நிலை. குண்டக்க மண்டக்கம் அப்படின்னா சுருண்டு கிடக்கும் நிலை. குண்டும் குழிமாய் அப்படின்னா மேடும் பள்ளமுமாய். குதுகுதுப்பு அப்படின்னா குளிரால் நடுங்குகை. குத்துக்கு நிச்சல் அப்படின்னா வாதாடுதல். குத்துக்கு நிச்சல் அப்படின்னா வாதாடுதல். குத்து மதிப்பாய் அப்படின்னா சுமாராய். குமிழ்தல் அப்படின்னா பிறருக்கு தோன்றாமல் மறைதல். குமிழ்தல் அப்படின்னா பிறருக்கு தோன்றாமல் மறைதல். குமுகுமுத்தல் அப்படின்னா மனம் வீசுதல். மல்லிகைப்பூ குமுகுமுன் இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குமுகுமு அப்படின்னா என்னது? மனம் வீசுதல். கும்பிடுகல்லன் அப்படின்னா வணக்கம் காட்டும் வஞ்சகன். குரங்கு பிடி அப்படின்னா பிடிவாதம். குருட்டு பாடம் அப்படின்னா பொருள் தெரியாமல் நெட்டுரு செய்கை. பொருள் தெரியாமல் நெட்டுரு செய்கை. குலைச்சான் கொட்டுதல் அப்படின்னா குலைச்சான் கொட்டுதல் அப்படின்னா அடிமை போல் வனக்கொடுக்கமாய் நடத்தல். அடிமை போல் வனக்கொடுக்கமாய் நடத்தல். குலையடித்தல் அப்படிங்கிறது ஆளை வசப்படுத்துதல். குலையடித்தல் அப்படிங்கிறது என்னது? ஆளை வசப்படுத்துதல். குள்ளம் பாய்தல் அப்படின்னா தந்திரமாய் இருத்தல். குறிகெட்டவன் அப்படியவன் நெறியச்சவன். குறிப்பாய் பார்த்தல் அப்படின்னா கவனமாய் உற்று பார்த்தல். குறுக்கிடுதல் அப்படின்னா பிறர் காரியத்தில் தலையிடுதல். குறுக்கும் நெடுக்கும் குறுக்கு மறுக்கு அப்படின்னா இங்கும் அங்கும். குறுக்கும் நெடுக்கும் குறுக்கு மறுக்கு அப்படின்னாலும் இங்கும் அங்கும். குறுக்கே மடக்குதல் அப்படின்னா இடையிற் பேசி வாயடக்குதல்.
குருவிழி விழித்தல் அப்படின்னா சினம் பயம் முதலியவைச்சால் வெறுத்து பார்த்தல். குறைகுடம் அப்படின்னா கல்வி கேள்விகளால் நிரம்பாதவன். கல்வி கேள்விகளால் நிரம்பாதவன். கூடு விடுதல் அப்படின்னா இளைத்தல் இல்லைன்னா இறத்தல். கூட்ட நாட்டம் அப்படின்னா பொதுமக்கள் கூடும் நிலைமை. கூட்டாஞ்சோறு அப்படின்னா பல காய்கறிகள் சேர்ந்து பொங்கிய சோறு. கூட்டி வைத்தல் அப்படின்னா வேண்டுவன புரிந்து நலம் செய்தல். கூட்டு மூட்டு அப்படின்னா பலரும் கூடுகை பழிப்புரை. கூட்டோடு அப்படின்னா அடியோடு. கூறு வாங்குதல் அப்படின்னா கருவியை கூர்மையாக்குதல். கூளைக்கும் கும்பிடு அப்படின்னா போலி போலி வணக்கம். கூளை குறும்பு அப்படின்னா பிறர் அறியாமற் செய்யும் தீமையான செய்கை. கூளை பார்வை அப்படின்னா வஞ்சகப் பார்வை. கூறிட்டு மொழிதல் அப்படின்னா வினாக்களுக்கு ஏற்ப பகுத்து கூறும் விடை. கூரை கோட்படுதல் அப்படின்னா ஆடையை பறிகொடுத்தல். கேசாதி பாதம் அப்படின்னா முடி முதல் அடிவரை. கேசாதி பாதம் அப்படின்னா என்னது? முடி முதல் அடிவரை. கேளல் கேளீர் அப்படின்னா பகைமையும் நட்பும் இல்லாத அயலவர். பகையும் நட்பும் இல்லாத அயலார். கை கழுவுதல் அப்படின்னா பொறுப்பை நீக்கிக் கொள்ளுதல். கை காணுதல் அப்படின்னா அனுபவித்தல். கை கூடுதல் அப்படின்னா சித்தி அடைதல். கை கொடுத்தல் அப்படின்னா உதவி செய்தல். கைக்கு உதவுதல் அப்படின்னா சமயத்துக்கு உதவுதல். கை சரக்கு அப்படின்னது கற்பனையாக கூறும் சொல். கை தட்டி போடுதல் அப்படின்னா நீக்கி விடுதல். கை தலை வைத்தல் அப்படின்னா பெருந்துன்பம். கை தவறுதல் அப்படின்னா தொலைந்து போதல் அப்படி இல்லைன்னா இறத்தல். கை நனைத்தல் அப்படிங்கிறது பிறர் வீட்டில் விருந்துண்ணல். கை நீட்டுதல் அப்படிங்கிறது திருடுதல். கை நோட்டம் அப்படிங்கிறது கையால் அளவிடும் மதிப்பு. கை பார்த்தல் அப்படிங்கிறது உதவி நாடுதல் அப்படி இல்லைன்னா பழுது பார்த்தல் நாடி பார்த்தல் ரேகை பார்த்தல். கை பார்த்து உண்ணுதல் அப்படிங்கிறது பிறர் கை பார்த்து உண்டு வாழ்தல். கை பிடித்தல் அப்படிங்கிறது மனம் புரிதல். கை போதல் அப்படிங்கிறது முச்சும் வல்லவனாதல். கை பாடுபடுதல் அப்படிங்கிறது அரும் பாடுபடுதல். கைப்பிடியாய் பிடித்தல் அப்படிங்கிறது களவும் கையுமாய் பிடித்தல். களவும் கையுமாய் பிடித்தல். கை மாட்டாதார் அப்படிங்கிறது வேலை செய்ய இயலாதார். கை மாறாட்டம் அப்படிங்கிறது கை தவறு. கை மாச்சு அப்படிங்கிறது கை கடன். கை முடக்கம் அப்படிங்கிறது பண முட்டுப்பாடு. கை மேலே அப்படிங்கிறது உடன் கையில். கை மிகுதல் அப்படிங்கிறது அளவு கடத்தல். கையடக்கம் அப்படிங்கிறது மீத்து வைக்கும் பொருள். கையடி படிதல் அப்படிங்கிறது என்னது? ஒரு பொருள் பலர்கை கடத்தல். கை அமர்த்துதல் அப்படிங்கிறது அடக்கி ஆளுதல். கையறுதல் அப்படிங்கிறது செயலச்சு போதல் அப்படி இல்லைன்னா அளவு கடத்தல் அப்படி இல்லைன்னா இறத்தல். கையால் அப்படிங்கிறது குற்றவேல் செய்வோன். குற்றவேல் செய்வோன். கையால் ஆகாதவன் அப்படிங்கிறது வேலை செய்ய திறமையற்றவன். கை இழைத்தல் அப்படிங்கிறது செல்வ நிலை குன்றுதல். கையும் களவும் அப்படிங்கிறது கையும் மெய்யுமாய். கையை கடித்தல் அப்படிங்கிறது பொருள் நட்டமாதல். கை ஒழியாமை அப்படிங்கிறது முயற்சி நீங்காமை. கையோடு கையாய் அப்படிங்கிறது காரியத்தோடு காரியமாய். கையோட்டம் அப்படிங்கிறது செல்வ நிலை. கையோலை செய்தல் அப்படிங்கிறது தீர்மானித்தல். கொஞ்ச நஞ்சம் அப்படிங்கிறது சிறிதளவு. கொடிகட்டி நிச்சல் அப்படிங்கிறது உறுதிப்பாட்டுடன் முயற்சியை மேற்கொள்ளுதல். கொடிகட்டி வாழ்தல் அப்படிங்கிறது மிகுந்த செல்வாழ்க்கையில் இருத்தல். கொடி முடிந்த வழக்கு அப்படிங்கிறது தீராத சிக்கலான வழக்கு. கொடி விடுதல் அப்படிங்கிறது மிகுதியாதல். கொடுத்தல் அப்படிங்கிறது நடுங்குதல் இல்லைன்னா அவசரப்படுதல். கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது கொடுத்து வாங்கி செய்யும் வணிகம். கொடிக்கு கட்டி நிச்சல். கொடுக்கு கட்டி நிச்சல் அப்படிங்கிறது விடாப்பிடியாய் இருத்தல் ஊக்கமாயிருத்தல். கொடுக்கு பிடித்தல் அப்படிங்கிறது ஒருவனை விடாது பின்தொடர்ந்து தெரிதல். கொடுத்து வைத்தல் அப்படிங்கிறது பொருளை நம்பி வைத்தல் நல்வினை பெற்றிருத்தல். கொடுநா கெறிதல் அப்படிங்கிறது ஒன்றை விரும்பி நாவால் வாய்ப்புறத்தை துளாவுதல். கொட்டமடித்தல் அப்படிங்கிறது மனம் போனபடி குறும்பு செய்தல். கொட்டமடித்தல். கொட்டி கொடுத்தல் அப்படிங்கிறது மிகுதியாய் கொடுத்தல். கொட்டை போடுதல் அப்படிங்கிறது விதை விதைத்தல். கொண்டான் கொடுத்தான் அப்படிங்கிறது என்னது? சம்பந்தம் செய்தோர். கொண்டு செல்லுதல் அப்படின்னா இறுதி வரை நடத்துதல். கொடுக்கல் வாங்கல் செய்தல். கொத்தும் குறையுமாய் அப்படின்னா அரைகுறையாய். கொம்மை கொட்டுதல் அப்படின்னா தட்டி அழைத்தல் முதுகை தட்டி கொடுத்தல். கொம்மை கொட்டுதல். கொழுகொம்பு அப்படின்னா பச்சுக்கோடு. கொள்முதல் அப்படின்னா வாங்கின விலை. கொள்வனை கொடுப்பனை அப்படின்னா பெண்ணை கொடுத்து பெண் வாங்கும் திருமண தொடர்பு. கொள்வனை கொடுப்பனை. கொல்லா கொள்ளை அப்படிங்கிறது மிகுதி. கொல்லா கொல்லி அப்படிங்கிறது தனியாத உண்டி விருப்பம் உள்ளவள். கொல்லி சொருகுதல் அப்படிங்கிறது கேடு செய்தல் தீ வைத்தல். கோகு தட்டுதல் அப்படிங்கிறது ஆரவாரம் செய்தல். கோடானு கோடு அப்படிங்கிறது பல கோடி. கோடானு கோடி அப்படிங்கிறது என்னது? பல கோடி. கொட்டி கொள்ளுதல் அப்படிங்கிறது அவையிற் பேசுதல். கோணல் மாணல் அப்படிங்கிறது தாறுமாறு.
கோம்புறந்தாங்கி அப்படிங்கிறது காரிய பொறுப்பாளியாக நடிப்போன். கோமாளி கூத்து அப்படிங்கிறது நகைப்பு விளைவிக்கும் செயல். கோயில் பெருச்சாளி அப்படிங்கிறது கோயில் சொத்தை மறைவாக கொள்பவன். கோலக்காரன் அப்படிங்கிறது கேலிக்காரன். கோலம் காணுதல் அப்படிங்கிறது துன்பத்திற்கு உள்ளாகுதல். கோலாகலம் அப்படிங்கிறது குக்குரல் ஆடம்பரம். கோலாகலம் பண்ணுதல் அப்படிங்கிறது ஒழுங்கீனமாய் நடத்தல். கவுளிக்கட்டாய் சொல்லுதல் அப்படிங்கிறது குறி சொல்லி ஏமாற்றுதல். சகட்டியாக அப்படின்னா மொத்தமாக. சக்கரம் சுற்றுதல் அப்படிங்கிறது பெரிதும் துன்புறுத்துதல். சக்கை வாங்குதல் அப்படிங்கிறது மிக கடிந்து பேசுதல். சடைவாறுதல் அப்படின்னா இலைப்பாறுதல். சடை விழுதல் அப்படிங்கிறது பயன்படாது போதல். சட்டத்திட்டம் அப்படிங்கிறது சட்ட ஒழுங்கு. சட்டம் தட்டுதல் அப்படிங்கிறது புணுகு வலித்தல். சட்டி எடுத்தல் அப்படிங்கிறது இரத்தல். சட்டை பண்ணுதல் அப்படிங்கிறது பொருள்படுத்துதல். சண்டை பிடித்தல் அப்படிங்கிறது கடிந்து கூறுதல். சதசதப்பு அப்படின்னா ஈரப்பச்சு. சந்தியில் இழுத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பழிப்பிற்கிடமாக்குதல். சந்தியில் நிச்சல் அப்படின்னா ஆதரவின்றி இருத்தல். சந்தி சொல்லுதல் அப்படின்னா தூதராகி செய்தி அறிவித்தல். சந்து பொந்து அப்படின்னா மூளை முடுக்கு. சப்பானி கொட்டுதல் அப்படின்னா கை சேர்ந்து கொட்டுதல். சப்பை கட்டுதல் அப்படின்னா குற்றம் குறைகளை தாங்கி பேசுதல். சரக்கவிழ்த்தல் அப்படிங்கிறது பொய்யான செய்திகளை கூறுதல். சரடு திரித்து கூறுதல் அப்படிங்கிறது ஒன்றை பொய்யாக கற்பித்து கூறல். தந்திரமாக தீயன செய்ய தூண்டுதல். சரடு விடுதல் அப்படின்னா பிறர் வழியாக தன் கருத்தை வெளியிடுதல். சரமாரியாய் அப்படின்னா இடைவிடாமல். சரி கட்டுதல் அப்படின்னா ஈடு செய்தல். கடனை திருப்பி கொடுத்தல். கடனை தீர்த்தல் இணக்கமாய் செய்தல். சரிக்கு சரி அப்படின்னா பதிலுக்கு பதில். பழிக்கு பழி. சரிவர அப்படின்னா முழுவதும். சர்க்கரை பேச்சு அப்படின்னா இனிமை காட்டும் சொல். சல்லோ பில்லோ வென்று இருத்தல் அப்படின்னா சங்கோபமின்றி பழகுதல். சல்லுபடுதல் அப்படின்னா தொந்தரவுக்கு உள்ளாக்குதல். சாங்கோ பாங்கமாய் அப்படின்னா முழுவதும். சாயல் மாயலாய் அப்படின்னா சாடை மாடையாய். சாலமானம் அப்படின்னா வஞ்சகம். சிக்கல் பிக்கல் அப்படின்னா தாறுமாறு இல்லைன்னா முட்டுப்பாடு. சிக்கி அடித்தல் அப்படிங்கிறது வறுமையால் வாடுதல். சிட்டாய் பறத்தல் அப்படின்னா என்னது சிட்டுக்குருவி போல விரைந்து ஓடி போதல். சித்திரை சுழியன் அப்படிங்கிறது குறும்பன். சிம்பல் சிலும்பல் அப்படிங்கிறது கந்தை. சிரித்த பிழைப்பு அப்படிங்கிறது ஏளனம் செய்யத்தக்க வாழ்க்கை. சிரிப்பாணிப்படுதல் அப்படின்னா சிறுமைப்படுதல். சிரிப்பாய் சிரித்தல் அப்படின்னா இகழ்தல் மலிந்து கிடத்தல் நிலைகட்டு தெரிதல். சிறுத்தல் அப்படிங்கிறது உடல் புலகித்தல் இல்லைன்னா புல்லரித்தல் அப்படின்னு சொல்லுவோம். சில்லம் தட்டி போடுதல் அப்படின்னா வறுமைக்கு உட்படுதல். சிறகு கட்டி பறத்தல் அப்படிங்கிறது விரைந்து செல்லுதல். சிறப்பு செய்தல் அப்படிங்கிறது விழா கொண்டாடுதல். சிறிதுரைத்தல் அப்படிங்கிறது இகழ்ந்து பேசுதல். சின்ன பின்னம் கண்டதுண்டம். சீட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது வேலை நின்று விளக்கல். சீட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது வேலை நின்று விளக்கல். சீட்டு நாட்டு அப்படிங்கிறது கூட்டுச்சீட்டு. சீருமாறு அப்படிங்கிறது தாறுமாறு. சுக்குச்செட்டி அப்படிங்கிறது கடும் செட்டுள்ளவன். சுக்குச்சுக்காய் அப்படிங்கிறது துண்டு துண்டாய். சுட்டியாக அப்படின்னா வட்டமாக. சுரித்த மூஞ்சி அப்படின்னா வெறுப்பை காட்டும் முகம். சுருக்கி பிடித்தல் அப்படிங்கிறது செலவு முதலியன குறைத்தல். சுருக்கு கொடுத்தல் அப்படிங்கிறது கண்டிப்பு காட்டுதல். சுருக்கு போட்டு கொள்ளுதல் அப்படிங்கிறது தற்கொலை புரிந்து கொள்ளுதல். சுருள வாட்டுதல் அப்படிங்கிறது வருந்த வேலை வாங்குதல். சுவடியை கட்டுதல் அப்படிங்கிறது பேச்சை நிறுத்துதல் என்னன்னா படிப்பை நிறுத்துதல். சுழலமாடுதல் அப்படிங்கிறது ஒன்றை பெறுவதற்கு இடைவிடாது முயலுதல் வஞ்சமாக கொள்ளுதல். சுழற்சி அடித்தல் அப்படின்னா சுழன்று வீசுதல். கொள்ளை நோய் என்னது சுழற்சி அடித்தல். சுழித்து வாங்குதல் அப்படின்னா சுழற்சி உள்ளிழுத்தல். சுழற்சி இழுத்தல் அப்படிங்கிறது தலைவீதி. சுச்சி பிடித்தல் அப்படிங்கிறது வயிறு மிகவும் நோவுதல். சுச்சு காலிடுதல் அப்படின்னா விடாது பச்சி தொடர்தல். சுச்சுமாய் அப்படின்னா நேரின்றி வளைந்து. சுச்சு முச்சும் அப்படின்றது 4 பக்கமும். சுற்றுப்புறத்து கிராம மக்கள். சுச்சு வட்டகை. சூடங்கெட்டு போதல் அப்படின்னா நிலைகெட்டு முடிவடைதல். சூடு காட்டுதல் அப்படின்னா கடுமை குறி காட்டுதல். சூழ் போதல் அப்படின்னா ஆராய்தல். ஸோ இதுவரை இதில் இருக்கக்கூடிய மரபு தொடர்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய மீதி மரபு தொடர்களை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.